ப்ரோ கபடி லீக் சீசன் 12 என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் எங்க நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் சோர்சஸ் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் அஃபிஷியல் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். ஸோ அந்த டேட் என்ன அப்படிங்கிறத சொல்ல போறேன். அண்ட் ப்ரோ கபடி லீக் சீசன் 12 இருந்து ஃபர்ஸ்ட் ரூல் அவுட் நடந்திருக்கு. அது யாரு, எந்த டீம், என்ன பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, ஆக்சுவலி நான் நேட்டிவ் பிளேஸ் என்னோட ஊர் வந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அங்கேருந்து சென்னை நான் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு நான் ட்ராவலில் இருந்தேன். அப்போ தான் இந்த நியூஸ் எல்லாமே எனக்கு வந்து தொடர்ந்து இன்ஸ்டாவில் ஷேர் செய்யப்பட்டது. சரி, எப்படி இருந்தாலும் எவ்வளோ நேரத்துக்கு சென்னை போய் சேர்ந்தாலும் வீடியோ மேக் பண்ணிடணும்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் அவசரமாக ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிடுங்க. அண்ட் நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதான் என்னோட ஐடி, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வரைக்கும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான பல வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதர் ஸ்போர்ட்ஸஸ் பத்தி தான். அண்ட் குகேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் திரும்பவும் மேக்னஸ் கார்ல்சனை பீட் பண்ணியிருந்தாரு. அது ஒரு பெரிய நியூஸா போயிருந்துச்சு, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம ரக்பி லீக் அப்படிங்கிறது ஒன்று இந்தியாவில் நடந்துருந்துச்சு. எஸ், இந்தியாவை பேஸ் பண்ண ஸ்டேட்ஸை வச்சு ஒரு ரக்பி லீக் அப்படிங்கிறது நடத்தியிருந்தாங்க. அதுல சென்னையை சேர்ந்த டீம் தான் சாம்பியன்ஷிப்பும் அடிச்சிருந்தாங்க. அதை பத்தி நான் போஸ்டும் போட்டிருக்கேன், நம்ம இன்ஸ்டா ஐடியிலுமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல, பட் அதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதுக்காக நான் சொல்லிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாம உமன்ஸ் ஏஎஃப்சி ஏசியன் கப்புக்கு நம்ம உமன்ஸ் டீம் வந்து குவாலிஃபையர் மூலியமா குவாலிஃபை ஆயிருந்தாங்க. அதுக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை நாம சொல்லிப்போம். இதெல்லாம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு பக்கம் மென்ஸ் டீம் என்ன பண்றதுனே தெரியாம ஃபுட்பால்ல தவிச்சிட்டு இருந்தப்போ உமன்ஸ் டீம் ஒரு பக்கம் குவாலிஃபையர் சூப்பரா முடிச்சு குவாலிஃபையும் ஆயிருக்காங்க ஏசியன் கப்புக்கு. அது ஒரு பெரிய ஆறுதல் எனக்கு தருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஸ்போர்ட்ஸ் நியூஸும் இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம இப்போ நடந்துட்டு இருக்க சச்சின் டெண்டுல்கர் அண்ட் ஆண்டர்சன் டிராஃபில இரண்டாவது டெஸ்ட் போட்டியை எஜ்பாஸ்டன்ல சிராஜி, ஆகாஷ்தீப், சுப்மன் கில் இவங்களோட சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ்னால இந்தியா வின் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த எஜ்பாஸ்டனை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து தோக்கடிக்கவே முடியாது அப்படிங்கிற ரெக்கார்டை ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்தியா பீட் பண்ணி நாங்க தான் கெத்துன்னு சொல்லிட்டு பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த சுப்மன் கில்லோட பேட்டிங் அவருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு. அது மட்டும் இல்லாம ஆகாஷ்தீப் அண்ட் சிராஜ், மும்ரா எல்லாமே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துறாங்க. இப்போதைக்கு சீரீஸ் 1-1 அப்படிங்கிற மாதிரி ஈக்குவல் ஆயிருக்கு. இந்த சீரீஸை யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குங்க உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானுமே தெரிஞ்சுக்கிறேன். சோ இப்போ PKL சீசன் 12ஓட ஃபர்ஸ்ட் ரூல்ட் அவுட் பிளேயர் யாரு அந்த விஷயத்துக்குள்ள வரேன். பெங்களூரு புல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா PKL சீசன் 12க்காக NYP பிளேயர்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து கொஞ்சம் ஆச்சரியப்படுற வகையில ஆந்திர பிரதேஷ், எஸ் ஆந்திரா ஸ்டேட்ல இருந்து ஒரு பிளேயரை எடுத்திருந்தாங்க. அவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராட்டி சிறுவ டேஜஸ், அதான் அவரோட பேர் பிராட்டின்னு நான் சொல்லிக்கிறேன். ஆந்திர பிரதேசிலிருந்து PKL சீசன் 12க்கு வந்த ஒரே ஒரு பிளேயர் இவர் மட்டும்தான். அந்த ஸ்டேட்ல இருந்து இவர் மட்டும்தான் ஆட வந்திருந்தாரு. பட் இப்போ ஒரு சில காரணங்களால இன்ஜுரி காரணமா இப்போதைக்கு அவர் ரூல்ட் அவுட் அப்படிங்கிறது தான் தெரிய வந்திருக்கு. என்ன இன்ஜுரி, எப்படிப்பட்ட இன்ஜுரி, எப்படி ரிகவர் ஆக போறாரு, இதை பத்தி எதுவுமே சொல்லல. இதான் என்னோட டைமு, ஸோ நான் இப்போ இங்கேருந்து விலகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரே ஸ்டோரி போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அண்ட் அந்த ரூல்ட் அவுட் நியூஸ் அப்படிங்கிறதும் இப்போதைக்கு எல்லா இடத்துலையுமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அவரோட இன்ஸ்டா பேஜில் அவர் போட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெங்களூரு புல்ஸ் நம்பி எடுத்த ஒரு NYPங்க. ஆக்சுவலி இந்த பிராட்டி அப்படிங்கிற ஒரு பிளேயர் சூப்பரான ஒரு பிளேயர், நோ டவுட். இந்த சீசன் கண்டிப்பா பெங்களூரு புல்ஸ்க்காக ஆடி இருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ப்ரீ சீசன் கேம்ப்லயே ஜாயின் பண்ணியிருந்தாரு. ப்ரீ சீசன் கேம்ப்ல வந்து அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்துல தான் ஏதோ ஒரு இன்ஜுரி ஏற்பட்டு அவரால் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் ரூல்ட் அவுட் அப்படிங்கிற சிச்சுவேஷனை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீ சீசன் கேம்ப் அட்டன் பண்ணி ரூல்ட் அவுட் ஆகி வெளியே போறது அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஸோ ஏன்னா அது அவரோட ஒரு கெரியரை பேஸ் பண்ணது. அது இப்போ டக்குன்னு, அதாவது ஒரு நல்ல கெரியர் ஆரம்பிக்கிற கட்டத்தில் டக்குன்னு முடிஞ்சுட்டா எப்படி இருக்கும், அது ஆரம்பிக்காமலே அந்த ஒரு கஷ்டம் அந்த மனுஷனுக்கு இருக்கும் நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா அந்த பையன் திரும்பவும் கம்பேக் கொடுத்து அடுத்த வருஷம் வருவாருன்னு நான் வெயிட் பண்றேன். வரணும், வந்தா நல்லா இருக்கும். இப்போ நான் ப்ரோ கபடி லீக் சீசன் 12 என்னைக்கு நடக்க போகுது, சாரி எப்போ நடக்க போகுதுங்கிறதுக்குள்ள வரேன். இப்போ நிறைய பேர் எங்கிட்ட இன்ஸ்டால டிஎம் பண்ணி கேட்டுட்டு இருக்க கேள்வி வந்து இதுதான், ப்ரோ எப்போ PKL ஸ்டார்ட் ஆக போகுது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ கபடி 360, கபடி டைம், கேல் நவ் அண்ட் கபடி இந்த மாதிரி பல வெப்சைட் வந்து கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேட்ஸ் இதான், வென்யூஸ் இதான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்க மேக்ஸிமம் சொல்லப்பட்டது ஆகஸ்ட் மாசம் நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் இப்போதைக்கு ஒரு மந்த் தள்ளி போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பருக்கு தள்ளி போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு 2 விஷயங்கள் அங்க வந்து போயிட்டு இருக்கு. ஒன்னு ஆகஸ்ட் எண்டில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது ஜூலை மந்த். ஆகஸ்ட் எண்டில் PKL சீசன் 12 ஸ்டார்ட் ஆயிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூமரும் ஒரு பக்கமா போயிட்டு தான் இருக்கு. அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது.
கிடையாது. பட் அது என்னை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ரூமர் தான் நான் நினைக்கிறேன். என்னோட சோர்சஸ் எல்லாருமே சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் செப்டம்பர் 5 இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் செப்டம்பர் 5ங்கிறது கன்ஃபார்ம் டேட் கிடையாது. செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் PKL சீசன் 12 ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். அதாவது நம்ம ஆகஸ்ட்டில் நடக்கும்னு எதிர்பார்த்தோம், டிசம்பர் அக்டோபர் வரைக்கும் போகாமல் செப்டம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகி, அதுவும் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா PKL அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குயிக்காக நடத்தி முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியுமே நான் கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் ஹெட்டர்ஸ் ட்ரிபிள் ஹெட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போலாம் வர ட்ரிபிள் ஹெட்டர்ஸ் ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. பட் இந்த முறை வந்து 2 மாதத்துக்குள்ளே முடிக்க முடியுமா, 3 மாதம் போகிற டோர்னமெண்ட்டை 2 மாதத்துக்குள்ளே முடிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியான பிளான்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரவன் முறைப்படி நடக்கிறத வந்து தவிர்த்துருவாங்க. அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்காக போய் ஆடுறத தவிர்த்துருவாங்க. அப்படி பார்த்தா 12 இடத்துக்கு அவங்க போய் 12 வென்யூஸ்ல போய் அவங்க ஆடணும். ஸோ அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சிட்டிஸை மட்டும் சூஸ் பண்ணி அங்கே மட்டும் நடத்தி முடிப்பாங்க. அண்ட் ட்ரிபிள் ஹெட்டர்ஸ் நிறையவே இருக்கும். ஏன் டெய்லியுமே 3 மேட்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ரொம்ப குயிக்காக முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதுக்கேற்ற மாதிரி எந்தெந்த சிட்டியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறாங்கன்னா சென்னை, ஹைதராபாத், நொய்டா அண்ட் ஜெய்ப்பூர் இந்த 4 சிட்டிஸ் இப்போதைக்கு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க, ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் பிளே ஆஃப் போட்டிகள் எல்லாமே பெங்களூரு காண்டிவீரா ஸ்டேடியம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 வென்யூஸ் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 5 வென்யூஸை தாண்டி 4 வென்யூஸை கூட அதை சுருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ லாஸ்ட் டைமே 4 வென்யூஸில் தான் நடந்திருக்கும், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இந்த முறை சென்னைக்கு வரப்போது, அதுவும் PKL சீசன் 12 ஃபர்ஸ்ட் லெக்கே சென்னையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸோ அதனால PKL இந்த முறை சென்னையில் ஆடுறது உறுதி அப்படின்னு இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா சென்னையில் அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, அதை மிஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே போட்டிகள் நடத்தினா இன்னும் பெட்டராக இருக்குன்றது அவங்களுக்கே புரியும் நான் நம்புறேன். சென்னை இல்லாமல் ஹைதராபாத், நொய்டா அண்ட் ஜெய்ப்பூர் இந்த 3 சிட்டிஸையும் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க லீக் மேட்சஸ் எல்லாம் நடத்துறதுக்கு. அண்ட் கூடவே பெங்களூரு பிளே ஆஃப் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிற ரூமர்ஸ் மட்டும்தான். அதாவது இங்கே நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சோர்சஸ் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான். அண்ட் செப்டம்பரோட ஃபர்ஸ்ட் வீக்ல போட்டிகள் நடக்கலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாமே கன்ஃபார்ம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதையும் நான் இப்போவே சொல்லிக்கிறேன். பிகாஸ் PKL லேட் பண்ண முடியாது. முன்னாடியே சொன்ன மாதிரி கபடி வேர்ல்டு கப்பை நடத்தி ஆகணும், அதற்கு PKL சீக்கிரமாக முடிச்சாகணும். அதற்கான எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. பட் ப்ரோ கபடி லீக் ஸ்டார்ட் ஆனாலுமே ISL நடக்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்க தான் செய்யுது. அதை பற்றி நான் வீடியோ போடணுமா ISL பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை பற்றியும் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். ஏன்னா அதை போட்டால் வியூஸ் ஒரு மாதிரி நீங்கள் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, குற்றம் போய் எதாவது கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.